கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவை நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பில் நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். தினமும் ஜீவ வார்த்தை கேட்குற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு ஏதாவது நெருக்கல் இருப்பீங்கன்னா உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் போய் அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 13:6. சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பார்த்தீங்களா? கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இதுக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர், தீமை செய்கிறவர் அல்ல. நமக்கு நன்மை செய்வார். நமக்கு நன்மை தேவைப்படுதா? உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை வேணும்? வீடு கட்டியிருக்கீங்களா? வீடு கட்டப்படணும். இல்லாத நன்மை கர்த்தர் செய்வார். வேலை இருக்குதா? வேலை இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இயேசப்பட்ட என்னை கேளுங்க. நன்மையானதை பார்க்க வேலையை தருவார். பிள்ளைகள் திருமணம் நடத்துவார். குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? குழந்தை பாக்கியத்தை தருவார். என்ன பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அது எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு ஏசப்பா நன்மை செய்ய போகிறாரு. அந்த நன்மை செய்கிறதுனால எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. ஏசப்பாவுடைய நாமத்தை அறிய போகிறாங்க, உயர்த்த போகிறாங்க. அது மட்டுமல்ல, நீங்களும் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறீங்க. சரியா? கண்டிப்பாக அப்படி செய்ய வைப்பார். தேவன் நன்மை செய்கிறார். அப்போஸ்தலர் 10:38 இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாராம். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இந்த பூமியில் நமக்கு நல்ல காரியத்தை நடப்பிக்கிறது, நமக்கு தேவையான நல்லதை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல யாருமே இந்த பூமியில் இல்லை. யாருமே கிடையாது. அவரை போல இந்த பூமியில் நன்மை செய்வதற்கு யாருமே இல்லை. புரிஞ்சிட்டிங்களா? வியாதினா சுகமாகும், பிசாசு இப்படின்னா ஓடும், வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், பிரிந்தால் கர்த்தர் இணைப்பார். எல்லாத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர் தான். அதில் சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை கண்டிப்பாக நன்மை செய்வார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள், சாட்சியாக மாறுவீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி அவரை பாடுவேன்னு சொல்லுதை பார்க்குறோம். ஆமாம் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நன்மை இல்லாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் செழிப்பு இல்லாமல் இருக்காங்களோ, நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் உடனே மாறட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தொழில் செய்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை செய்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரே, குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போய் தங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்க ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பேராய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.